நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாடல் எண் 18 லாவோட்சு. தோ தி ஜிங். இயற்கையின் இயல்பு, பிரபஞ்ச இயல்பு, நம் இயல்புன்னு கூட வச்சுக்கலாம். தலைப்பு என்னன்னா அறியாமின் விளைவு. When the great toe is forgotten, goodness and piety appear. When the body's intelligence decline, cleverness and knowledge step forth. When there is no peace in the family, filial piety begins. When the country falls into chaos, patriotism is born. When the great toe is forgotten, எந்த எண்ணங்களும் இல்லாமல் வெளியின் தன்மையை உணராமல் அதை மறந்திருந்தா நல்லது கெட்டது குட்னஸ் அண்ட் பயட்டி அப்பியர், நன்மையும் பக்தியும் உருவாகுன்றாங்க. நல்லா கவனிச்சு பார்க்கணும். நன்மையும் பக்தியும் என்பது மனதை சம்பந்தப்பட்டது. அது உண்மைக்கு வெகு தூரத்தில் இருப்பது. உண்மை என்பது வெளி. அப்போ வெளியே மறந்துட்டிங்கன்னா நன்மையை பற்றியும் பக்தியை பற்றியும் ஒரு சார்பு, ஒரு பேட்டர்னில் உள்ளே வந்துடுறோம் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து when the body's intelligence declines, இந்த உடலுடைய அறிவு, அதாவது உடலுடைய உணர்தல் தன்மை, உள்ளுணர்வு இல்லாமல் போச்சுன்னா புத்திசாலித்தனமும் நாலேஜும் உள்ளே வந்துடுதுன்றார். அறிவும் புத்திசாலித்தனமும் உள்ளே வந்துடுது. பாடியோடைய இன்டெலிஜென்ஸ் முக்கியம், பாடியோடைய உள்ளுணர்வு முக்கியம். when there is no peace in family, filial piety brings, அதாவது குடும்பத்தில் அமைதி இல்லைன்னா பற்றுதல் ஜாஸ்தி இருக்கும். நிறைய நேரத்தில் குழந்தைகளை பற்றிய பற்றுதல், பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடையது தான் தனதுன்ற தன்மை வரும்போது என்னோட குடும்பம், என்னுடைய மக்கள், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பத்தினுடைய இதுன்னு போயிடும். உண்மையான குடும்பம், தெய்வீகமாக இருக்கிற ஒரு குடும்பம், என்னுடையது, இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய குழந்தைகள், என் குழந்தைகளுக்காக, என் சொத்துக்களுக்காக நான் உழைக்கிறேன்ற தன்மை இருக்காது. அப்போது when there is no peace in the family, ஒரு குடும்பத்தில் அமைதி இல்லைன்னா பற்றுதலும் குழப்பங்களும் தான் தனதும் அதிகமாயிடும். when the country falls into chaos, ஒரு நாடு குழப்பத்தில் இருக்குமானால் தேசபக்தி அதிகமாகும், தேசபக்தி பிறக்கும். குழப்பமில்லாத தெளிவாக இருக்கிற ஒரு நாட்டில் தேசபக்தியை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அப்போ 4 விஷயம். வெளியே மறந்தால் நல்லது கெட்டதை பற்றி பேசுவீங்க, அமைதியின்மையை பற்றி பேசுவீங்க, பக்தியை பற்றி பேசுவீங்க. உடலின் மொழியை, உடலில் நுட்பத்தை, உடலின் அறிவியலை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் நம்புவீங்க. குடும்பத்தில் அமைதி இல்லைன்னா தான் தனது என்ற பற்றுதல் உருவாகும். நாட்டில் குழப்பம் இருந்தால் தேசபக்தி உருவாகும். பார்க்கறதுக்கு வித்தியாசமாக தெரியும், இதுதான் உண்மை. எந்த நாடு அதிகப்படியான தேசபக்தி சொல்தோ அந்த நாட்டு குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறதுன்ற அர்த்தம். எந்த குடும்பம் அமைதி இழந்திருக்கிறதோ அந்த குடும்பத்தில் பற்றுதலும் பிணக்குகளும் இருக்கும். எந்த உடலின் மொழியை தெரியாதவர்கள் இருந்தால் உடலை பற்றி ஆராய்ச்சி, மெடிக்கல் டெர்மினாலஜி, மருத்துவம் சார்ந்த மொழியில் தான் தெரிஞ்சுக்கின்னு உட்காந்து நிற்போம். உடல் மொழி கேட்காதவங்க, டோவை மறந்தவர்கள் முரண்களில் இருப்பார்கள்.